வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான 5 வெப்சைட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த வெப்சைட்ஸ் எல்லாமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூஸ் ஆகும். அட் த சேம் டைம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அண்ட் டெவலப்பர்ஸ் அவங்களுக்கும் யூஸ் ஆகும். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற வெப்சைட் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா draw.io. இதில் வந்து ஃப்ளோ சார்ட் டயக்ராம், ஆன்லைன் டிஜிட்டல் சாஃப்ட்வேர் டயக்ராம்ஸ், யூஎம்எல் டயக்ராம்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட டயக்ராம்ஸ் நீங்கள் இதில் ஜென்ரலாகவே வரைஞ்சி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஜென்ரல் கேட்டகரியில் நீங்கள் இதில் சும்மா அதுக்கிட்ட போய் வச்சாலேவும் உங்களுக்கு அது ஒரு ப்ரிவ்யூ மாதிரி காமிச்சு அது என்ன ஆப்ஜெக்ட்னு சொல்லி அந்த நேம் கீழே வந்துடும். லைக் இந்த மாதிரி எக்லிப்ஸ், ஹெட்டிங்ஸ் இந்த மாதிரி கொடுக்கும் அதுவே உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் அட்வான்ஸ் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் அட்வான்ஸில் அப்படி என்ன இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதில் இருக்க டயக்ராம்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கும்போது ஒரு லே அவுட் அப்படியே உங்களுக்கு வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இது பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் ட்ரீ லே அவுட்னு சொல்லி காட்டுது. இதில் ரூட் child 1 child 2 இருக்குது. இதில் மாடிஃபை பண்ணோம்னா அந்த ரூட்டுக்கிட்ட நீங்கள் வச்சு டபுள் கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன அங்கே மாடிஃபை பண்ணுமோ நீங்கள் அதை மாடிஃபை பண்ணிக்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காண்டி கேம் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ அது ரூட். ஸோ இங்கே இப்போ பிளேயர் 1 அப்படின்னு நான் எடுக்கிறேன். ஸோ இங்கே இப்போ பிளேயர் 2 நான் மாற்றுறேன். ஸோ இது வந்து சின்டெக்ஸோடு அப்படியே அந்த டயக்ராம் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன அங்கே மாடிஃபை பண்ணணுமோ நீங்கள் அதை அங்கே பார்த்து மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அட்வான்ஸ் லெவல் முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் லெவல் உங்களுக்கு என்ன பார்க்க நினைக்கிறீங்களோ அதை பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஃப்ளோ சார்ட் போய்க்கலாம். ஃப்ளோ சார்ட்டில் நமக்கு என்ன எலமெண்ட்ஸ், என்ன மெட்டீரியல் தேவையோ அது எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ நமக்கு எது தேவையோ அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு டயக்ராம்ஸ் நீங்கள் எப்படி வரைவீங்களோ உங்கள் ப்ராஜெக்ட் அந்த மாதிரி பார்த்து வரைஞ்சிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு யூஎம்எல் டயக்ராம். யூஎம்எல் டயக்ராம்னால் அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ இங்கே இருக்கிற ஒரு எலமெண்ட்டை நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது செலக்ட் பண்ணி முடிச்சோடனே அப்படி உங்களுக்கு வந்துடும். கிளாஸ் நேம், ஃபைல்டு அண்ட் டைப் அப்படின்னு சொல்லி இங்கே ஒன்று இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கான எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் உங்களுக்கு என்ன சின்டெக்ஸ் எப்படி இருக்கோ அது அப்படியே இங்கே இருக்குது. ஸோ உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இங்கே ஃபைல் டைப்பில் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இதில் இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண நினச்சிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து கிளிப் ஆர்ட்னு இருக்குது. நான் அதை கொடுத்து இங்கே அப்ளைன்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இங்கே இப்போ கிளிப் ஆர்ட்ஸ் நிறையா வந்திருக்கு. இந்த கிளிப் ஆர்ட்ஸ் மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் டயக்ராமில் அந்த கனெக்ஷனுக்காண்டி யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ டெலிகம்யூனிகேஷன். ஸோ அந்த ஐகான்ஸ் உங்களுக்கு எல்லாம் காமிக்கும் இந்த கிளிப் ஆர்ட்லாம் வர்றதில். ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர். இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா வரிசையாக உங்களுக்கு என்ன தேவையோ அது இங்கேயே வந்து காமிக்கும். ஸோ இதுதான் இதோட ஃபர்ஸ்ட் வெப்சைட். பேஜ் 1 பேஜ் 2ன்னு சொல்லி நீங்கள் இதில் எத்தனை பேஜ் வேணாலும் ஆட் பண்ணிட்டே போய்க்கலாம். இன்னும் ஷேப்ஸ் வேணும்னா இந்த சாஃப்ட்வேர் கேட்டகரியில் நீங்கள் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் நெட்வொர்க்கிங் கேட்டகரிலையும் நிறையா இருக்குது. ஸோ அது உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே உள்ளே வந்துடும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட்டு வெப்சைட் நம்ம பார்த்ததில். ஸோ இப்போ நீங்கள் இந்த எடிட் பண்ணி வச்சுருக்கிற இமேஜை இதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறதுனா ஃபைல், எக்ஸ்போர்ட். இதில் உங்களுக்கு எந்த ஃபார்மேட்டில் வேணுமோ கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஸோ செகண்ட் நம்ம பார்க்க போகிற வெப்சைட் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா roadmap.sh. ரோட்மேப்னா சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் நான் புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு சோர்ஸ், ஒரு டெஸ்டினேஷன், அதாவது லொக்கேஷன் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிற மாதிரி. ஸோ அது ஒரு ப்ரோக்ராமிங் எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதில் நான் ஃப்ரண்ட் அண்ட் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட் அண்ட்னா அதுக்கு என்னெல்லாம் படிக்கணும், என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இது நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஆஃப்லைன்லேயே வச்சு கூட படிச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஈஸியான ஒரு நல்ல ஒரு டெக்னாலஜி சம்மந்தமாக நிறையா விஷயம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ roadmap.sh அதோட லிங்க். ஸோ இதில் இந்த கலர்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது என்னென்னு சொல்லி இங்கே சைடில் கேட்டகரி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிக் பண்ணி இருக்கிற மார்க் கலரும் இங்கேயும் அதுக்கு என்ன மீனிங்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை உங்களுக்கு பார்த்தாலே இங்கே ரீடிங் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இதில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இதுலேருந்து நான் ஒன்று செலக்ட் பண்ணுறேன். அதாவது இந்த கேட்டகரியில் இருக்கிற ஏதாவது ஒரு ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு எந்த மாதிரி காட்டும்னா இப்போ இதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது பேசிக்காக இன்டர்நெட். ஸோ நான் அந்த இன்டர்நெட்டை செலக்ட் பண்ணுறேன். இன்டர்நெட்டுக்கு உண்டான டெஃபினிஷன், அந்த இன்டர்நெட்டை நீங்கள் படிச்சுக்கிறதுக்கு ரீட் அப்படின்னு சொல்லி 2 இருக்குது. இதுக்கு ஒரு 3 வீடியோஸ் இருக்குது. அதாவது பேசிக்காக இன்டர்நெட்னால் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்குண்டான டெஃபினிஷனும் அதுக்குண்டான கேட்டகரி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க. ஸோ அதனால் மார்க் அஸ் டன் அப்படின்றது இங்கே கொடுத்துட்டிங்கன்னா அது அப்படியே ஒரு ஷேட் மாதிரி அடிச்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இன்டர்நெட்டோட கேட்டகரியில் சைடில் உங்களுக்கு என்னென்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஹெச்டிஎம்எல்க்கு உண்டான ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் அதை ரீட் பண்ணி பார்த்துக்கிறதுக்கான W3 ஸ்கூல்ஸில் படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் டெஃபினேஷன். அப்புறம் கோர்ஸ் வந்து ஃபுல் கோர்ஸ், டுட்டோரியல், பிகினர்ஸ் இது எல்லாமே
எந்த லெவல்லேருந்து எந்த லெவல் வரைக்கும், அதாவது பிகினர் டு ப்ரோ வரைக்கும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மார்க்கஸ் டன் நீங்கள்லாம் படித்து முடித்த பிறகு கொடுத்தீங்கன்னா, நீங்கள் எதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும். ஸோ அதுக்காண்டி தான் இது. ஸோ இதில் இந்த பர்பிள் கலரில் கொடுத்துருக்கலாம் நீங்கள் கம்பல்சரி படித்து முடிச்சுக்கணும். ஸோ அதான் அங்கே கொடுத்துருக்காங்க. அந்த சைடில் இருக்கிற அந்த கிரே கலர் மார்க் வந்து அது நீங்கள் எப்போனாலும் படிச்சுக்கலாம். ஸோ மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா அந்த பர்பிள் கலர் டிக்கில் இருக்கிறத நீங்கள் கண்டிப்பாக படித்து முடிக்கணும். ஸோ அதான் அங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதில் நான் பைத்தான் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுறேன். இதை நீங்கள் ஆஃப்லைனில் டவுன்லோட் பண்ணி வச்சு கூட படிச்சுக்கலாம். இதில் எந்த ஒரு டிக் மார்க்குமே இல்லை. ஸோ அப்படின்னா என்னென்னா, இதில் இருக்கிற எல்லா கேட்டகரியுமே நீங்கள் கம்ப்ளீட்டாக படித்து முடிக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த கேட்டகரியை பற்றி ஃபுல்லாக என்னென்னு தெரிய வரும். ஸோ அதனால தான் இதில் உங்களுக்கு எந்த டிக் மார்க் எதுவுமே கொடுக்கல. ஸோ அப்படின்னா நீங்கள் அதை கம்ப்ளீட்டாக படித்து முடிக்கிற வரைக்கும் நீங்கள் இதெல்லாம் பார்த்துக்கணும். ஸோ தேர்ட் வெப்சைட் இப்போ என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா pdfdrive.com. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வெப்சைட். ஏன்னா இதில் கிடைக்காத ஸ்டடி மெட்டீரியல்ஸே இருக்காது. ஸோ அந்தளவுக்கு ஃபுல்லாக எல்லாமே கிடைக்கும். இதில் என்ன கிடைக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சர்ச் பாக்ஸில் புக்ஸ், டுட்டோரியல்ஸ், மேனுவல்ஸ் அண்ட் ஆத்தர் சைடில் ஓடிட்டுருக்க அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா எத்தனை டவுன்லோட்ஸ் இப்போ கரண்ட்டாக டவுன்லோட் பண்ணிகிட்ருக்காங்க, அதை பற்றி ஒரு கவுண்டிங் போயிட்டே இருக்குது சைடில். ஸோ இப்போ இதில் நான் வந்து சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். ஸோ சாஃப்ட்வேர் அப்படின்னு டைப் பண்ணி முடிச்சோடனே கீழே அது சஜஷனில் காட்டுது இன்ஜினியர், டெவலப்மெண்ட், டெஸ்டிங் அப்படின்ட்டு. நான் இன்ஜினியரிங் அதை செலக்ட் பண்ணுறேன். இன்ஜினியரிங் செலக்ட் பண்ணி முடிச்சோடனே இந்த மாதிரி கேட்டகரியில் வரும். ஸோ இது ஃபர்ஸ்ட் புக் சாஃப்ட்வேரில் அதிகமாக டவுன்லோட் பண்ணது. இதில் வந்து எத்தனை பேஜ் வரைக்கும் உங்களுக்கு வேணும், அப்புறம் எந்த இயரில் பப்ளிஷ் ஆனது வேணும், அப்புறம் இதை விட ஒரு ஸ்பெஷலான என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த லாங்குவேஜில் உங்களுக்கு வேணும்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து மோர் தென் 20+ லாங்குவேஜஸில் இருக்குது. இதில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் தெலுங்கு இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ தமிழ் அண்டு தெலுங்கு லவ்வர்ஸ் இதை நீங்கள் படித்து பார்த்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அந்த கேட்டகரியில் இது ரொம்ப ஸ்பெஷலான ஒன்று. ஸோ இந்த மாதிரி ஒரு புக்ஸ் அவைலபிளாக இருக்கிறதே பெரிய விஷயம். அதுலேயும் தமிழ் அண்ட் தெலுங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் செலக்ட் பண்ணுறேன். இதை செலக்ட் பண்ணி முடிச்சோடனேவும் இதில் 561 பேஜஸ் இருக்குது. 2012 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 4.61 MBயில் இருக்குது. 56,000+ டவுன்லோட்ஸ் இதில் ஆயிருக்கு. ஸோ இதை நீங்கள் வேணும்னா ப்ரிவியூ பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை அப்படியே டவுன்லோட் பண்ணாலும் அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணால் உங்களுக்கு டவுன்லோட்ஸில் சேவ் ஆயிரும். ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபோர்த் வெப்சைட் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா denigma.app. அந்த ஆப்ன்றது இங்கே ஆல்ஃபான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு சைன்இன் பண்ணணுமோ எந்த ஒரு அவசியமும் எதுவுமே கிடையாது. ஸோ இதில் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரோக்ராமிங் நீங்கள் டெவலப் பண்ணிங்கன்னா அது ஈஸியாக உங்களுக்கு லாங்குவேஜில் சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் இங்கிலீஷில் புரிய வைக்கிற மாதிரி இவங்க சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பிளைன் த கோட் இன் அண்டர்ஸ்டாண்டபிள் இங்கிலீஷ், அதாவது பேசிக் இங்கிலீஷில் பேசினப்போ புரிகிற மாதிரி இருக்கிற மாதிரி ரொம்ப ப்ரொஃபஷனல் வேர்ட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வெப் டெவலப்மெண்ட் கோடு டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டெம்ப்ளேட்டில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கும்போது ஷோ எக்ஸ்ப்ளனேஷன் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா 8 to 10 பாயிண்ட்ஸ்குள்ளே அந்த கோடிங்க்கு உண்டான டெஃபினேஷன்ஸ், அப்புறம் அந்த கோடிங் எப்படி ஒர்க் ஆகுது, எங்கே ஸ்டார்ட் எங்கே முடியுது, எந்த ஃபங்க்ஷன் எதை கால் பண்ணுது, எந்த வேரியபிள் எடுத்திருக்காங்க, ஸோ எல்லாமே டீட்டெயில்டாக உங்களுக்கு இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னு சொல்லி கீழே பார்த்தீங்கன்னா, இதில் நீங்கள் பர்சனலாக எந்த லாங்குவேஜில் இருந்தாலும் ஒரு கோட் எடுத்து இங்கே வச்சு அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷனும் இங்கே ஒரு ஏஐ மூலயமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒரு கோடிங்கை பேஸ்ட் பண்ணுறேன். அது என்ன கோடிங்னு பார்த்தீங்கன்னா ஜாவா ப்ரோக்ராமிங்கில் ஃபைண்ட் தி கிரேட்டஸ்ட் 3 நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராமிங். ஸோ அதோட கோடிங் தான் நான் இங்கே இப்போ பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் லைன் பை லைனாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இல்லை இந்த ப்ரோக்ராமை பேசிக்காக ஒரு எக்ஸ்பிளைன் கொடுத்தா போதுன்றதுக்காண்டி நான் எக்ஸ்பிளைன் இட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதில் நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 10 பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த 10 பாயிண்ட்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது என்ன ப்ரோக்ராமிங், எப்படி யூஸ் ஆகுது, எப்படி இது வேலை செய்யுது, எந்த ஃபங்க்ஷன் எதை கால் பண்ணுது, எந்த வேரியபிள் எடுத்திருக்காங்க, ஸோ எந்த ஃபங்க்ஷன் எந்த கேட்டகரி எடுத்திருக்கு, ஸோ எந்த வேல்யூலாம் இதில் இருக்குது. ஸோ இதில் ஃபைனலி பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா விஷயமே முடிஞ்ச பிறகு இந்த கோடு எப்படி ரன் ஆகுது, எப்படி ஜென்ரேட் ஆகுது முதற்கொண்டு இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன் தான் இந்த கோடிங் மூலமாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்குது. ஸோ இப்போ லைன் பை லைன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்கன்னா எக்ஸ்பிளைன் இட் அதை கிளிக் பண்ணி வச்ச பிறகு ஸோ இதில் கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு லைனுக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் லைனை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வேல்யூ, அந்த வேரியபிள், அந்த கொடுத்துருக்குற ஃபங்க்ஷன், அந்த கொடுத்துருக்குற கேட்டகரியில் உங்களுக்கு எது வேணுமோ அது இங்கே எல்லாமே இருக்குது. ஸோ ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற வெப்சைட் சொல்லி பார்த்தீங்கன்னா devhints.io அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிகோஸ் சீட் ஷீட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எல்லா ப்ரோக்ராமிங்க்கு உண்டான சீட் ஷீட்டுமே இதில் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. சீட் ஷீட்னால் அதிலே இருக்குது. ஸோ ஒரு ப்ரோக்ராமிங்க்கு என்னென்ன ஃபங்க்ஷன், என்னென்ன வேரியபிள், என்னென்ன இதெல்லாம் தேவைன்னு சொல்லி அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காண்டி இப்போ இங்கே HTML அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஒரு HTML இருக்கிற கம்ப்ளீட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் என்னென்ன மெட்டீரியல் தேவையோ அது எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ அதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா
இந்த ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும், அதாவது பிகினர்ஸ் டு ப்ரோ வரைக்கும் எல்லா விஷயமே அதில் இருக்கும். இன்னும் சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் புரிகிற மாதிரி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெசிபி நம்ம செய்கிறோம்னா அந்த ரெசிபிக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவை அப்படின்னு சொல்கிற மாதிரி இதில் இருக்க சீட் ஷீட் வந்து ஒரு ப்ரோக்ராமிங்க்கு எதெல்லாம் வச்சு எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு கம்ப்ளீட்டாக இதில் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேட்டகரி வந்து இந்த வெப்சைட் மெயினாக பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ்க்காண்டி தான் யூஸ் பண்ணணும். ஸோ இல்லீகலாக நம்ம எதுவும் யூஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ இது வந்து கம்ப்ளீட் எஜுகேஷனல் பர்பஸ் நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் எஜுகேஷனுக்காண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது போல் டெக்னாலஜி சம்மந்தமான வெப்சைட்ஸ் அண்ட் மொபைல் அப்ளிகேஷன் பற்றி நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். கூடவே டெக்னாலஜி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் அன்சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். தேங்க்யூ.